ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து தேர்ஸ்டே வந்து என் வண்டி சர்வீஸ் விட்டேன். சர்வீஸ்க்கு இன்னெல்லாம் சார்ஜ் பண்ணாங்க, இன்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் பண்ணது ஓகேவா, சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எப்படிலாம் வண்டி, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி எப்படிலாம் வண்டி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு அப்புறம் எப்படிலாம் இருந்துச்சு, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு டவுட்டோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு த்ரோட் ப்ராப்ளம், கொரோனாலாம் இல்லை, நீங்கள் அதான் கேட்பீங்கன்னு தெரியும். கொரோனாலாம் கிடையாது, எனக்கு கிளைமேட் சேஞ்சஸ்னால கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். அதனால தான் கொஞ்சம் 1 வீக்காக வீடியோ போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சர்வீஸ் முடிஞ்சு எனக்கு ஃப்ரைடே கிடச்சிது வண்டி. நான் வந்து மண்டே வால்பாறை போயிட்டு வந்திருக்கேன். அதில் வால்பாறையில் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, வண்டி எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறது அது டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரிவ்யூ வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ ரிவ்யூ தான். ஆல்ரெடி நான் லேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் சாரி. நான் வந்து ஏன் ரிவ்யூ லேட்டாக போடுறேன் அப்படின்னா, இப்போ நிறையா பேர் வந்து வண்டி சும்மா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவாங்க, அப்படியே ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு அந்த இது இல்லை. நான் எப்போவுமே எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நான் எப்போவுமே ஒரு வண்டியை வந்து முழுசாக நான் வந்து எனக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த வண்டி மூலியமாக தான் நான் தெரிஞ்சுப்பேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட ரிவ்யூவாக சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ சும்மா எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டிகிட்டு ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அதனால தான் நான் இது கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் விட போகிறேன். சர்வீஸ் விடும்போது அந்த புக்கை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 542 கிலோமீட்டர்ஸ் ஓடிருச்சு. எனக்கு 400 கிலோமீட்டர் கிராஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்து சர்வீஸ் விட்டுருங்க அப்படின்னு ஒரு டேட் கொடுத்து சொன்னாங்க. 10th அன்னைக்கு சொன்னாங்க. நான் அதை தாண்டி தான் கொண்டு போய் சர்வீஸ் விட்டேன். ஏன்னா வந்து அந்த கிலோமீட்டர் ரீச் ஆகிற வரைக்கும் ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு டார்கெட். அதனால வந்து நான் 500+ ஓட்டினதுக்கப்புறம் சர்வீஸ் விடலாம், அப்போ தான் சர்வீஸ் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து 500 வரைக்கும் ஓட்டினேன். அதுக்குன்னு 500+ ரொம்ப ஓட்டிடாதீங்க, 600 அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க 500 to 750 ஃபர்ஸ்ட் சர்வீஸ், 4500 to 5000 செகண்ட் சர்வீஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொண்டு போய் விட போகிறேன். சர்வீஸ் விட்டு வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு மீதி எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் வந்தாச்சு. நான் எங்கே விடுறேன்னா யசோபங்க், பீலமேடு, கோயம்புத்தூர் ஆதித்யா பஜாஜ் கம்பெனி சர்வீஸ் சென்டரில் தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடுறேன். எனக்கு தெரிஞ்சு கம்பெனி சர்வீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கம்பெனி சர்வீஸே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வந்து சர்வீஸ் விட்டுட்டேன் அன்னைக்கு, தேர்ஸ்டே சர்வீஸ் விட்டுட்டேன். ஃப்ரைடே ஈவினிங் போய் எடுக்க போகிறேன். தேர்ஸ்டே மத்தியானம் அந்த மாதிரி தான் விட்டேன். இந்த தீபாவளி டைம்ங்கிறங்கிட்ட எனக்கு மண்டே தான் தருவேனாங்க. ஒரு வழியாக எனக்கு ஃப்ரைடேவே கொடுத்துட்டாங்க. நான் போய் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் சொன்னேன். அது எல்லாமே எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். அவங்க வந்து வண்டியை என்னை ஓட்டி பார்க்க சொன்னாங்க. நானும் ஓட்டி பார்த்தேன். வண்டி நல்லாவே சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. வண்டியோட சவுண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கூலண்ட் லெவல் சீக்கிரம் கம்மியாயிருது. நான் எடுத்து ஒரு 10 டேஸில் கூலண்ட் லெவல் வந்து மினிமம் கீழே போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு நான் சர்வீஸ் சென்டரில் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, புது வண்டி அப்படி தான் கொஞ்சம் கூலண்ட் இது பண்ணும், உங்களுக்கு வந்து இப்போ டாப்அப் பண்ணி கொடுக்குறோம், இனிமேல் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது, வந்தால் சொல்லுங்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இப்போ சர்வீஸ் விடும்போது கூலண்ட் லெவல் கரெக்டாக தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லை. ஃபுட்பேக் லைட்டாக ஆடிட்டு இருந்துச்சு, அது சொன்னேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக என்ஜின் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சு என்ஜினில்.
அது வந்து கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அது என்ஜின் ஆயில் லீக் ஆகலை, புது வண்டிங்கிறங்காட்டி க்ரீஸ் பேக் பண்ணியிருப்பாங்க, அந்த க்ரீஸ் வந்து ஃப்ரிக்ஷனுக்கு லைட்டாக மெல்ட் ஆகிருக்கு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ ஓகே ஃபைன் அப்படின்ட்டு அந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் தான் நான் சொன்னேன். அவங்க ஓகே அப்படின்ட்டு எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் முதல் சொன்ன எந்த கம்ப்ளைண்ட்டுமே இப்போ இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து செயின் லூப் வந்து அடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். செயின்லாம் ஸ்ப்ரே பண்ணியாச்சு அப்படின்னாங்க. இதில் இன்னும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் செயின் லூப் ஃபுல்லாக ஒயிட் கலர் அலாய் ஃபுல்லாக நார் அடிச்சிரும். அது துடைக்கவே முடியாது. செம்ம வெக்ஸான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். கெரோசின் ஊற்றி தான் க்ளீன் பண்ணணும். கெரோசின் இல்லாட்டி பெட்ரோல், அப்போ தான் செயின் லூப் போகும். வண்டி வந்து நான் புதுசாக ஸ்டாக்லேருந்து எடுத்ததுக்கும், ஸ்டாக்னால் வந்து நான் புதுசாக எடுத்து ஓட்டும்போது இருந்த ஃபீல் விட இப்போ சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஃபீல் வந்து கொஞ்சம் அந்த ஃபீல் விட கொஞ்சம் இது நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வண்டி வந்து அந்த என்ஜின் செட் ஆகிறது எல்லாமே இருக்கும். அது வரைக்கும் யாராக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஓட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். எவ்வளோ வந்திருக்கு, எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்வாய்ஸ். ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு வந்து 470, ஆயில் ஃபில்டர் 73. அப்புறம் அந்த கன்சியூமபிள் என்னென்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் வந்திருக்கும். வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது வாட்ரு கூட வந்து மிக்ஸ் பண்ணுற கன்சியூமபிள்ஸ், டீசல் எக்ஸட்ரா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செயின் ஸ்ப்ரே வந்து 170 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் ஃப்ரீ தான். ஓகே, 820 வந்திருக்கு. அவங்க எஸ்டிமேட்டடாக சொன்னது 850, 820 ருபீஸ் வந்திருக்கு. 820 ஓகே, ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு பஜாஜ் பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சர்வீஸும் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்கிட்ட இன்னும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிவ்யூ தான். ஏன் நான் இன்னும் ரிவ்யூ பண்ணலன்னா, நான் ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அது ஜென்யூனாக இருக்கணும். சும்மா வந்து எடுத்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொல்கிறதுக்காக ஒரு 10 பேர் இல்லாட்டியும் ஒருத்தர் நான் பண்ணுற ரிவ்யூவை பார்த்துட்டு வண்டி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அந்த ஒருத்தரோட இதை வந்து ரொம்ப பாதிக்கும். அதில் தான் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். இப்போ வந்து நான் 23 டேஸ் ஆயிடுச்சு இப்போ வண்டி வாங்கி. நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என் வண்டிக்காக நான் சொல்ல மாட்டேன், ஜென்யூனாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரிவ்யூவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you in next video.